நருட்டோ மேல காகே அப்படி மாதா உடம்புல இருந்து வெளியே வந்தான் தெரியுமா? என்கிட்ட நருட்டோ ஸ்டோரியை காகையாவை திரும்ப ரிவைவ் பண்றதுக்கு பிளாக் ஜட்ஜ் போட்ட பிளான் தான். அகமோ ஹமனும் காகையா கூட சண்டை போட்டு காகையாவோட சாக்கராவை ட்ரெயின் பண்ணி டென்டெயில்ல காகையாவை சீல் பண்ணிருப்பாங்க. டென்டெயிலோட சாக்கராவை 9 டிஃபரெண்ட் டெயில் பில்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாரு அகமோ. டென்டெயிலோட சாக்கராவை ட்ரெயின் பண்ணி எடுத்ததால இப்ப மிச்சம் இருக்க கெடோசாச்சும் வெறும் கூடு தான். இப்ப பிளாக் ஜட்ஜும் காகையாவை திரும்ப கொண்டு வரணும்னா டென்டெயில மறுபடியும் கொண்டு வரணும். அதுக்கு கெடோசாச்சும் எல்லா டெயில் டிபிஸ்டோட சாக்கராவும் வேணும். நிஞ்சாவால எல்லா டெயில் டிபிஸ்டையும் கெடோசாச்சையும் கேப்சர் பண்ணி மாதா டென்டெயில் ஜுஞ்சுதுக்கா மாறி இருப்பான். இப்ப காகையா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரே ஒரு ஸ்டெப் தான் தேவை, அவரோட சாக்கராவை திருப்பி கொண்டு வரது. இங்க மாதா இன்ஃபினிட்டி சுக்கியுமே ஆக்டிவேட் பண்ணும்போது நீங்க பார்த்துருக்கலாம், காகையாவே இந்த ஜுட்சுவை யூஸ் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இந்த ஜுட்சு மூலமா காகையா இழந்த எல்லா சாக்கராவும் கலெக்ட் ஆகி அது மாதா பாடியில போகிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இப்படிதான் இழந்த எல்லா பவர்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் ஜட்ஜ் ஹெல்ப் மூலமா காகையா திரும்ப கெயின் பண்ணா. ஆனா காகையா சீல் பண்றதை நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு ஏன் இந்திராசுரோட சாக்கரா தேவைப்பட்டுச்சுன்னு நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம்.